உண்மையிலேயே சமத்துவம் நடைமுறையில இருக்கா? சமத்துவம் தான் குடியரசின் அர்த்தம். ஒரு நாட்டின் கீழ் ஜாதியின் பாகுபாடு, மதத்தின் பாகுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது. அதை உறுதி செய்தால்தான் அதன் பெயர் குடியரசு. இன்று நாட்டில் நிலவுகிற சூழல் உண்மையிலேயே குடியரசு தத்துவத்தை பிரதிபலிக்கிறதா என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது. பணம் இருந்தா ஒரு சட்டம், பணம் இல்லாட்டி ஒரு சட்டம். அதிகாரத்துல உள்ளவனுக்கு சட்டம் வேற, பாமர மக்களுக்கு சட்டம் வேற. எளியவன், பலகீனமானவன் எளிதில் குற்றவாளியாக்கப்படுறான். ஆனா செல்வந்தன், அதிகாரம் படைச்சவன் குற்றமே செஞ்சிருந்தாலும் எளிதில் தப்பித்து விடுகிறான். ஒரு வழியா சட்டத்தையும் அரசாங்கத்தையும் கொலை சொல்லியாச்சு. அப்ப நாம கரெக்டா இருக்கோம் அப்படிதானே? நாம பாகுபாடெல்லாம் பாக்குறது கிடையாது. அப்படி எத்தனை நாள் தான் மத்தவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருப்போம்? உண்மையிலேயே குடியரசு என்பது நம்முடைய நடத்தை, எண்ணம், பார்வை இதை கொண்டுதான் அமையுது. மத்தவங்கள குறை சொல்றதுல கிடையாது. ஒரு சமுதாயத்தினர் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரை இறைவன் அவங்கள மாற்றவே மாட்டான். நாம சரியா இருந்தாதான் நாடு சரியா இருக்கும். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.